கடகராசிக்காரங்களுக்கு வேலை வேலை சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ ஏற்கனவே 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். கடகத்திலிருந்து 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷம் இருக்கு இல்லையா? இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் மேஷ வீட்டில் இப்போ யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெப்டியூன் ப்ளஸ் சர்டனுடைய கன்ஜெக்ஷன் இருக்கு. அப்போ அந்த சர்டனுடைய ரேஸ் எல்லாமே நெப்டியூனோட கன்ஜெக்ட் ஆகிறதுனால நெப்டியூன் எப்பவுமே எப்படி செயல்பட வைப்பார்னா, என்ன தவிர வேற யாருமே ஒரு நல்ல ஒர்க்கர் இல்லை, நான் தான் அங்கே பெஸ்ட் எம்ப்ளாயி, இந்த மாதிரியான எண்ணத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இது குரு பார்வை மட்டுப்படுத்துமா அப்படின்னு கேட்டால் குரு பார்வை அந்த வீட்டில் விழுகலை. அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும்? குருவனுடைய பார்வை இல்லாத நெப்டியூன் இன்னும் அதிகமாக வீரியமாக செயல்படுவார். அப்படி பார்க்குறப்ப ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸில் இருக்கிற வேலையை இழப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இப்போ வேலையிடை சூழலில் நமக்கான தகுதி என்ன, நமக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத கடகராசி தெரிஞ்சு நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா ப்ராப்பராக இருக்கும். இந்த கார்ப்பரேட் எத்திக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்ட் சொல்கிறாங்க இல்லையா, அது என்னங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு வேலையில் எந்த ஒரு சிக்கலும் வராது. ஏன்னா நெப்டியூன் ப்ளஸ் கைரானுடைய சேர்க்கையும் 10ல் இருக்குது அப்படிங்கிறதுனால அங்கே குரு பார்வை இல்லைங்கிறது தான் நம்ம குறிக்கணும். குரு பார்வை இருந்தால் அது வேறு விதமான சுபத்துவமான பலன்களை கொடுக்கும், ஹைக் கொடுக்கும், ப்ரொமோஷன்ஸ் கொடுக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா சேலரியிலேயே டபுள் மடங்காக மாறக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனால் அங்கே என்ன கிடையாதுன்னா குரு பார்வை கிடையாது. இன்கேஸ் ஆஃப் இந்த குரு பயிற்சியில் இடையில என்ன பண்ணுறாரு அப்படின்னா குரு சிம்ம வீட்டுக்கு போவார். அப்படி சிம்ம வீட்டுக்கு போகிறப்போ 10ஆம் இடம் சூப்பராக இயங்கும் அந்த குறிப்பிட்ட காலகட்டம் மட்டும். அப்படி பார்க்குறப்ப இந்த வேலை மற்றும் தொழில் வாய்ப்புகள் இந்த ரெண்டுலேயுமே ஹாஃப் அண்ட் ஆஃப் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். 50-50 அப்படிங்கிற ரீஜியனில் இருக்கிறாங்க. பெரிய முடிவுகள், பெரிய முதலீடுகள் இந்த ரெண்டையுமே தவிர்த்துறது கடகத்துக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்லது.